சாம்பியன் ட்ரோஃபி வந்துட்டு கிளைமேக்ஸ் வந்துருச்சு என்றே சொல்லாங்க. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் வருவாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் தலையில் நடந்துருச்சு நியூசிலாந்து வர்சஸ் அண்ட் டீம் இந்தியா. ஓகேவா, சாம்பியன் ட்ரோஃபியில் அதிக முறை நியூசிலாந்து வந்துட்டு நம்மளை டாமினேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா துபாயில் மோதுறாங்க. ஒரே வென்யூ தான் இந்த சாம்பியன் ட்ரோஃபியில். இந்தியா வந்துட்டு ஒரே வென்யூவில் தான் இருக்காங்க. இதுதான் இந்தியாவுக்கு கூடுதல் அட்வான்டேஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ மற்ற அணியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 டீம் குவாலிஃபைட் ஆனாங்க. 7 டீமில் பார்த்தீங்கன்னா 7 டீமும் பாகிஸ்தானில் உள்ள மாநிலம்லாம் சுற்றி விளையாண்டாங்க. துபாய் வந்தாங்க, அப்புறம் துபாயிலேருந்து பாகிஸ்தான் போனாங்க. டயர்டு, பாடி டயர்டு அண்டு மைண்ட் செட் வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் பாதிக்கும். இப்படி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சர்வைவர். ஆனால் இந்தியாவுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்க. ஒரே இடத்துல நோகாமல் நுங்கு தின்னுட்டாங்க. அண்டு வந்துட்டு அலைச்சலும் கிடையாது. அந்த ஆடுகள தன்மையை புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த ரீசனால் மட்டுமே பிளேயிங் லெவலில் 4 ஸ்பின்னரை வச்சு எதிரணியை வச்சு செய்கிறாங்க. இதை ஒவ்வொரு டீமே கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபைனலை வந்துட்டு வேற வென்யூக்கு செட் பண்ணுங்க, இவ்வளோ தூரம் போராடி வந்திருக்கோம், அதற்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி நியூசிலாண்டுக்கு கொஞ்சம் சாதகமாக வேறு வென்யூவில் செட் பண்ணுங்க. ஏன்னா ஃபைனல் வந்துட்டு ஆடியன்ஸ் மத்தியில் பரபரப்பாக இருக்கணும். இப்போ துபாய் கண்டிஷன் வந்துட்டு இந்தியாவுக்கு ஓவரால் தெரியுங்க. 100% அந்த ஆடுகளத்தில் அவங்க தான் லைனு. அந்த லைனை தாண்டி என்ன சொல்கிறது, கழுத புலியெல்லாம் வேட்டையாடிட்டு போக முடியாது என்றே சொல்லலாம். அதை தான் நியூசிலாந்து பிளேயர்கள் ஒட்டுமொத்தமாக போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. ஃபைனல் வந்துட்டு சப்புன்னு முடியாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா துபாயில் ஈஸியாக எங்களை ஜெயிச்சுப்படுவாங்க. பட் வேறு வென்யூக்கு ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா பரபரப்பாக இருக்கும், ஒரு பல நாள் பேசப்படுற ஃபைனலாக இருக்கும் என்று இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது குறித்து மீட்டிங் போய்கிட்டு இருக்குங்க. பட் இந்த சூழலில் கேப்டன் ரோஹித் சர்மா நிருபரை சந்திச்சார். அப்போ ரோஹித் சர்மா கிட்ட சில கொஸ்டின் கேட்கப்பட்டது. இது வந்துட்டு உங்களுக்கு கடைசி கெரியரா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சாம்பியன் ட்ரோஃபியோட நீங்கள் ஓடிஐ ஃபார்மேட்லேருந்து ஓய்வு அறிவிச்சிருவீங்களான்னு. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். ரசிகர்கள்லாம் அதிர்ச்சி ஆயிட்டாங்க என்றே சொல்லலாம். என்னோட பயணம் முடிவுக்கு வந்து விட்டது. எனக்கு ஏஜ் 38 ஆயிடுச்சு. சரியான ஃபிட்னஸ்லையும் இல்லை. ஓகேவா, நான் வந்துட்டு இனிமேல் ஐபிஎல் அண்ட் டெஸ்ட்டில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், இளம் பிளேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் நேரம் வந்து விட்டது. என்னோட டைம் முடிவுக்கு வந்து விட்டது. தோனி எடுத்த முடிவை நான் எடுக்கும் நேரம் வந்துருச்சு. இந்திய டீமில் இளம் பிளேயர்களோட திறமை வேறு லெவலில் இருக்குது. அவங்க வந்துட்டு சரியான நேரத்தில் வரணும். இப்போ இந்திய டீமோட கேப்டனாக ருத்ராஜ் கேக்வாட் இருக்காரு. அவர் வந்துட்டு எப்போதோ வந்திருக்கணும் இந்திய டீமுக்குள்ளே. நாங்கள் இருக்கிறதுனால அவரால் வர முடியல. மிகப்பெரிய இடையூறாக இருந்திருக்கும். இனிமேல் அந்த இடையூறு இருக்காது. நான் வந்துட்டு விடை பெறேன். அதாவது 2007 வந்துட்டு கால் பதிச்சார் ஓடிஐ ஃபார்மேட்டில் ரோஹித் சர்மா. அதன் பிறகு வந்துட்டு 15 வருட காலம் ஆயிடுச்சுங்க. 15 வருடத்துக்கு அப்புறம் இன்னும் 2 நாளில் அவரோட பயணம் முடிவுக்கு வரப்போகிறது. கண் கலங்கிட்டார். ஓகேவா, பேசும்போதே அவ்வளோதான், ஓடிஐ ஃபார்மேட்டை நான் உயிராக நினச்சேன், அதை விட்டு விடை பெறுகிறேன். விடை பெறும்போது இந்த சாம்பியன் ட்ரோஃபியை வின் பண்ணி கொடுத்துட்டு போனேன்னா அது இந்திய ஃபேன்ஸுக்கும் சாட்டிஸ்ஃபைடு, எனக்கும் சாட்டிஸ்ஃபைடு என்று பேசினார் பாருங்க. அந்த தருணம் கண் கலங்கிட்டாருங்க. நிருபர்களும் அதுக்கு மேலே கொஸ்டின் பண்ணல. ஓகேவா, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா ரோஹித் சர்மாவோட ஓடிஐ ஃபார்மேட் கிரிக்கெட் பயணம் முடிவுக்கு வந்துவிட்டது என்றே சொல்லாங்க. இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அதோடு வந்துட்டு தோல்வியோ வெற்றியோ ஓய்வு அறிவிச்சிட்டு போயிடுவார். மேலும் ஒரே ஒரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு பதிலாக இந்திய டீமில் அதாவது ருத்ராஜ் கேக்வாட் தான் இனி ஃபியூச்சரில் இந்திய டீமில் விளையாடுவார் என்றும் ஒரு செம்ம அப்டேட்டை கொடுத்துட்டு போயிருக்கார் என்றே சொல்லாங்க. வெற்றியுடன் சாம்பியன் ட்ரோஃபியுடன் ரோஹித் சர்மா விடைபெற வேண்டும். நாம் அனைவருமே ஆண்டவனை ப்ரே பண்ணிக்கலாம்.